அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கண்ணப்ப நாயனாரோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருந்து 10 கேள்விகள் நான் கேட்பேன். இந்த 10 கேள்வியை இன்னைக்கு கேட்க மாட்டேன், அதை நாளைக்கு வீடியோவில் இந்த 10 கேள்வியும் கேட்பேன். அந்த 10 கேள்விக்கான விடை இந்த வீடியோவில் தான் இருக்குது. இதை முழுவதுமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதுக்கான விடையை சொல்ல முடியும். அந்த விடையை நீங்கள் லைவ் போடுவேன், லைவில் சொல்லுங்கள், இல்லைன்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கமெண்டில் சொன்னாலும் உங்கள் பேரோட சேர்த்து சொல்லுங்கள், லைவில் கமெண்ட் பண்ணாலும் உங்கள் பேரோட சேர்த்து தானே சொல்லுங்கள். அப்போ தான் நான் அவங்க கரெக்டான விடை சொன்னவங்களுக்கு பேரை நான் சரியாக சொல்ல முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொத்தம்பி நாடு வேடர்கள் நிறைந்த ஒரு மலை நாடாகும். இதை காளத்தி என்றும் சொல்வார்கள். பெரும் இயற்கை வளம் நிறைந்த பொத்தம்பி நாட்டில் உடுப்பூர் என்னும் பழமையான ஊரில் குறவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். மலைப்பகுதிகளில் வன விலங்குகள் அதிகரிக்காமல் இருக்க அவ்வப்போது வேட்டையாடி அவைகளை கட்டுக்குள் வைத்திருந்தார்கள். இவர்கள் வேட்டையாடும் முறை முற்றிலும் மாறுபட்டிருந்தது. காட்டுப்பன்றி, புலி, கரடி, காட்டெருமை, மான் இவைகளை பிடிப்பதற்காக செயற்கை முறையான பொம்மை மிருகங்களை ஆங்காங்கே வைத்திருப்பார்கள். வேட்டுவ சிறுவர்கள் புலிக்குட்டி, யானை குட்டிகளுடன் விளையாடுவார்கள். சிறுமிகள் மான்களுடன் கொஞ்சி விளையாடுவார்கள். இந்த வேடர்களுடைய தலைவன் நாகன், அவருடைய மனைவி தத்தை. இவர்களுக்கு வெகுகாலமாக குழந்தை பேறு இல்லை. இவர்களுக்கு இனி குழந்தையே பிறக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயத்தில் தத்தையும் நாகனும் தொடர்ந்து முருகபெருமானை வணங்கி வழிபட்டு வந்தார்கள். முருகபெருமானின் அருளால் தத்தை கருவுற்றாள். அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதனால் வேடக்குல தலைவர்களுக்கு வாரிசு வந்த சந்தோஷத்தில் அனைவரும் குதூகலித்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள். நாகன் இளவரசன் பிறந்ததை பெரும் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தான். நாகன் அக்குழந்தையை கையில் தூக்கிய போது திண்மையாக இருந்ததனால் அந்த குழந்தைக்கு திண்ணன் என்று பெயரிட்டான். திண்ணன் வேடர்களின் மரபின்படியே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான். தக்க வயதை அடைந்தவுடன் நாகன் தன் மகனுக்கு நுணுக்கமாக வேட்டையாடுவது, வில்வித்தை இப்படி பல கலைகளிலும் கற்றுத் தேர்ந்தான் திண்ணன். தந்தை நாகனுக்கோ வயது முதிர்வு காரணத்தால் முன்பு போல வில்லேந்தி வேட்டையாடவோ, பகைவரின் பசு கூட்டங்களை கவரவோ, நாட்டை காவல் புரியவோ முடியாதவன் ஆகிவிட்டான். இதனால் காட்டில் விலங்குகள் அதிகரித்து நாட்டு மக்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தன. இதனால் வேடர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்து நாகனிடம் முறையிட்டனர். நாகனோ தனது வயது முதிர்வு காரணமாக இனி தன்னால் முன்பு போல வேட்டையாட முடியாது. அதனால் என் மகன் திண்ணனை இனி உங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். வேடர்கள் நாகனை வணங்கி, தலைவரே, தங்களின் வில்லாட்சியின் கீழ் இத்தனை காலமும் நாங்கள் இனிதுண்டு தீங்கின்றி வாழ்ந்து வந்தோம். இனி தங்கள் மகன் திண்ணனை தலைவராக ஏற்று அவர் காட்டும் வழியை பின்பற்றுவோம் என்றனர். இதை கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்த நாகன் தன் மகன் திண்ணன் முதலாக வேட்டைக்கு செல்வதை நினைத்து அகம் மகிழ்ந்து கன்னி வேட்டைக்கு, அதாவது முதல் முறையாக வேட்டைக்கு செல்ல தயார்படுத்தினான். அத்துடன் தன்னிடம் இருந்த உறைவாளையும் கேடயத்தையும் திண்ணனிடம் ஒப்படைத்து, இனி நம் குலத்திற்கு நீயே காவல் பூண்டு பகைவென்று வேட்டையாடி என்றும் நம் குலப்புகழை காப்பாற்று என்று தன் மகனை ஆசீர்வதித்து வேட்டைக்கு அனுப்ப தயாரானான். தந்தையின் நிலையை உணர்ந்த திண்ணன் தான் வேட்டைக்கு செல்ல சம்மதித்தான். மறுநாள் காலை மற்ற வேடர்களோடு சென்று மங்கள சுனையில் நீராடி வேடர்களுக்கே உரிய பாணியில் அலங்கரிக்கத் தொடங்கினான். மற்றவர்கள் திண்ணனின் சுருண்டு கிடந்த குடுமையை நேர் செய்தார்கள். இப்படி பலவிதமான அலங்காரங்களுடன் வேட்டை கோலம் பூண்டான் திண்ணன். வேட்டை கோலம் பூண்ட திண்ணன் தன் இடையிலே உரை வாளை சொருகினான். குல தெய்வத்தை வணங்கினான். வில்லை வலம் வந்து கையில் எடுத்தான். தந்தை நாகனிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றான். வேடர்கள் புடைசூழ வேட்டைக்கு புறப்பட்டான் திண்ணன். வேடர்கள் கூட்டம் காட்டினுள் நுழைந்ததும் காட்டு விலங்குகள் நாலாபுறமும் சிதறி ஓடின. வேடர்கள் அவைகளை வேடர்களுக்கே உரிய பாணியில் வேட்டையாடி குவித்தனர். கருவுற்ற விலங்குகளைத் தவிர மற்ற விலங்குகளை மட்டும் வேட்டையாடினார்கள். யானை குட்டிகள், கருவுற்றிருந்த பெட்டை விலங்குகளையும் விட்டு விடுவார்கள். அது அவர்களுடைய வேட்டை தர்மமாகும். இவ்விதமாக வனத்தில் வேட்டையாடி வரும்போது கரிய மேகம் போன்ற நிறத்தையும் மத யானையும் அஞ்சத்தக்க
இடி முழக்கம் போன்ற குரலையும் கொண்ட ஒரு காட்டுப்பன்றி தன் கண்களிலே கனல் கக்க வலைகளை அறுத்து கொண்டு விருட்டென கிளம்பி வேகமாக ஓடியது. திண்ணனார் அந்த பன்றியை பின்தொடர்ந்து அது சென்ற வழியிலேயே அதை துரத்தி கொண்டு தனியாக ஓடினார். திண்ணனாரின் மெய்க்காப்பாளராகிய நாணன் காடன் இருவரும் திண்ணனை பின்தொடர்ந்து ஓடி திண்ணனோடு சேர்ந்து கொண்டனர். காட்டு பன்றியானது ஓடி ஓடி ஓய்ந்து ஒரு வழியாக மலைச்சாரலில் உள்ள சோலையில் ஓட முடியாமல் சோர் உற்று நின்றது. திண்ணனார் தன் உரை வாளை உருவி ஓங்கி ஒரே வெட்டாக வெட்டினார். பன்றி இரு துண்டுகளாக விழுந்தது. அந்த வராகத்தை பார்த்த நாணன் தன் தோழனை பார்த்து, காடனே, எவ்வளவோ வேட்டை பயிற்சி பெற்ற நாம் நெடுங்காத தூரம் ஓடி வந்தும் ஒரு பயனும் இன்றி இளைத்தோம். முதலாக கன்னி வேட்டைக்கு வந்த நம் திண்ணனார்தானே இந்த பன்றியை கொன்றார், அச்சோ என்று வியந்தான். நாணனும் காடனும் திண்ணனின் வீரச் செயலை பாராட்டிவிட்டு, நாம் வெகு தூரம் காட்டினுள் ஓடி வந்ததால் பசி உண்டாகிவிட்டது, அதனால் இந்த பன்றியை நெருப்பில் இட்டு வாட்டி சாப்பிட்டு விட்டு தண்ணீரும் குடித்துவிட்டு பின் திரும்பி செல்லலாம் என்றனர். வேட்டையாடிய பன்றியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த பொன்முகரி ஆற்றின் கரைக்கு எடுத்து சென்று கொண்டிருந்தனர். அரைக்காத தூரம் சென்றதும் சிவபிரான் எழுந்தருளியிருக்கும் திருக்காலத்தி மலையை கண்டார். உடனே திண்ணனார் நாணனிடமும் காடனிடமும் எதிரில் இருக்கும் அந்த மலைக்கு போவோம் என்றார். உடனே நாணன், அந்த குன்றை நீ பார்வையிடப் போனால் அங்கே நல்ல காட்சியை காணலாம். ஆகாயத்தை தொடும் அந்த திருக்காலத்தி மலை மீது குடுமிதேவர் இருப்பார், அவரை நாம் கும்பிடலாம் என்றான். மூவரும் மலை மீது நோக்கி சென்று கொண்டிருந்தனர். என்ன நாணா, மலையை நெருங்க நெருங்க என் மீதுள்ள ஏதோ ஒரு சுமை குறைவது போல் தோன்றுகிறதே, ஏதோ ஒரு புதுவிதமான ஆசை மேன்மேலும் பொங்கி எழுகிறது, உள்ளமும் விருப்பம் கொண்டு விரைந்து செல்கிறது. குடுமிதேவர் இருக்குமிடம் எங்கே? சீக்கிரம் போ என்றார். மூவரும் வேகமாக நடந்து பொன்முகலி ஆற்றை அடைந்தார்கள். மலையடிவாரத்தில் பன்றியை போட்டுவிட்டு காடனை காவல் இருக்கும்படி கூறிவிட்டு நாணனும் திண்ணனும் மலை மீது இருக்கும் குடுமிதேவரை வணங்கச் சென்றார்கள். செல்லும் வழியில் காலத்தி மலை உச்சியில் காண்போரை கவர்ந்தெழுக்கும் தெய்வ மயக்கு போல் ஒரு உணர்வு தோன்றியது. அம்மலையில் கடல் அலை போல் முழங்கும் பஞ்சதேவ துந்துபி ஒலியும் கேட்டது. உடனே திண்ணனார், நாணா, இந்த ஓசை எங்கிருந்து வருகிறது என்று கேட்டார். அதற்கு நாணன், அந்த ஓசை இந்த மலையின் நிறைந்திருக்கும் பெரிய தேன் அடைகளை சூழ்ந்து மொய்க்கும் மலை தேனீக்களின் ரீங்காரம் என்றான். கொலை தொழில் புரியும் கொடுமையான வேட்டுவர் குலத்தில் திண்ணனார் பிறந்தவர் என்றாலும் முற்பிறப்பில் அவர் செய்த தவப்பேறு முடிவுற்ற இன்பமயமான ஓர் அன்பு வழியை எடுத்து காட்டியது. இப்படி ஒரு வழியாக காலத்தி மலையின் தனி முதல்வராகிய குடுமித்தேவரை கண்டார். அந்த வேகத்தால் உந்தி தள்ளப்பட்டு மோகத்தோடு ஓடிச் சென்று காலத்திநாதரை கட்டித் தழுவினார். உச்சி மோந்து நின்றார். மெய் சிலிர்த்து கண்கள் மலர்ந்து ஆனந்த கண்ணீர் அருவியாக பாய்ந்தது. அன்பே வடிவமான திண்ணனார் சிவலிங்கத்தை பார்த்து, ஐயோ, யானை, கரடி, வேங்கை, சிங்கம் முதலான கொடிய விலங்குகள் திரியும் கானகமாயிற்றே இது. இந்த வனாந்திர மலையிலே வேட்டுவ ஜாதியினரைப் போல் ஒரு துணையுமின்றி நீர் மட்டும் தனித்திருப்பது தகுமோ என்று நைந்து நைந்து மனம் உருகினார். அவர் கையில் இருந்த வில்லும் கீழே விழுந்துவிட்டது. அதை கூட கவனிக்காமல் சிவலிங்கத்தின் மீதிருந்த அடையாளங்களைக் கண்டு, இவருக்கு இந்த பச்சிலையோடு பூவுமிட்டு நீர் வார்த்து இந்த அனுசிதம் செய்தவர் யாரோ என்றார். அப்போது அருகில் நின்ற நாணன், இது எனக்கு தெரியும். உம் தந்தையாரோடு வேட்டையாட வந்தபோது இந்த குன்றுக்கு வந்தோம். அப்போது ஒரு பிராமணன் இவர் மீது நீரை வார்த்து குளிப்பாட்டி ஏதோ சில மொழிகளைச் சொல்லி இந்த காரியத்தை அன்று செய்தார். அவர்தான் இன்றும் இதை செய்திருப்பார் என்றான் நாணன். அதை கேட்ட திண்ணனார், இவைகள்தான் காலத்தி இறைவனுக்கு இனியவை போலும் என்று நினைத்து கொண்டு அவ்வாறே செய்ய உறுதி கொண்டார். அது மட்டுமல்ல, காலத்தி இறைவன் தன்னந்தனியாக இருக்கிறாரே, இவர் உண்பதற்கு இறைச்சியை கொண்டு ஊட்டுபவர் யாரும் இல்லை. இவரை பிரிந்து என்னால் செல்லவும் முடியவில்லை. என்ன செய்வேன் என்று வருந்தினார். இவரை பிரிந்து சென்றால்தானே என்று மனதில் நினைத்து கொண்ட திண்ணன், காலத்தி இறைவன் உண்பதற்காக நல்ல சுவையுள்ள இறைச்சியை தன்னால் தேடி கொண்டு வர முடியும் என்று நினைத்த திண்ணன், நாதனே, நீர் உண்பதற்காக மிருதுவான நல்ல இறைச்சியை நானே தேடி கொண்டு வருவேன் என்று புறப்பட்டார் திண்ணன். நாகனும் உடன் சென்றான். இருவரும் பொன்முகலி ஆற்றின் கரைக்கு வந்தார்கள். அப்போது காடன் இருவரையும் வரவேற்றான்.
குடுமி தேவரை பார்க்கச் சென்று வெகு நேரம் ஆகிவிட்டது. நாம் சீக்கிரம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்றான் காடன். இவை எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாத திண்ணனோ அவன் முகத்தையும் பாராமல் அவன் பேச்சையும் கேளாமல் மாபெரும் பன்றியை நெருப்பில் வாட்டி வதக்கினான். அப்பன்றியின் நல்ல தசை பகுதியை தனித்தனியாக அம்பினால் அறிந்து கோலிலே கோர்த்து தீயிலே காட்டி பக்குவமாக வேக வைத்தார். அவற்றில் நல்ல சுவையுள்ளவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து வாயில் போட்டு ருசி பார்த்தார். நல்ல ருசியுள்ளவற்றை தமது வாயிலிருந்து எடுத்து சருகிளைகளால் தைக்கப்பட்ட இலை கலனில் மீது ஒவ்வொன்றாக அடுக்கி வைத்தான். இதை பார்த்த நாணனும் காடனும் இவர் குடுமி தேவரை கண்டபோது இருந்த மயக்கத்தை விட அதிக மயக்கம் கொண்டிருக்கிறானே என்று வியப்போடு பார்த்தனர். அது மட்டுமல்லாமல் நெருப்பினில் வாட்டி சுவையுள்ள இறைச்சியை அவன் பசியோடு இருந்தும் தான் வாயில் போட்டு விழுங்காமல் வெறுமனே சுவைத்து பார்த்துவிட்டு உமிழ்ந்து அடுக்கி வைக்கிறானே. பசியோடு இருக்கும் நமக்கும் பங்கு தர வேண்டும் என்ற எண்ணமும் இவனுக்கு இல்லையே. சுவையில்லாத இறைச்சியையும் புறந்தே எறிகிறான். இதனால் நாணனும் காடனும் உடனடியாக நாகனிடம் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று புறப்பட்டனர். எதையும் கண்டுகொள்ளாத திண்ணனார் அவசரமாக எம்பெருமானுக்கு அமதூட்டுவதற்காக இறைச்சியை இலை கலத்தில் அடுக்கி கொண்டான். திருமஞ்சனம் ஆட்டுவதற்காக பொன்முகலி ஆற்றின் நன்னீரை தன் வாயில் எடுத்துக்கொண்டார். இறைவனுக்கு சூட்டுவதற்காக தூய்மையான மலர்களை இலைகளையும் பறித்து தன் குடுமையிலேயே சுருகிக் கொண்டார். இனிமையான எம் இறைவன் பசித்திருப்பானே என்று வெகு விரைவாக மலை மீது ஏறிச் சென்றார். அங்கு சிவனார் திருமுடி மீதிருந்த பழைய மலர்களை திண்ணனார் தம் கால் செருப்பினால் அகற்றினார். தம் வாயினுள் அடக்கிக் கொண்டு வந்திருக்கும் மஞ்சன நீரை பேரன்போடு உமிழ்வது போல சிவனாரின் திருமுடி மீது தெளித்தார். தம் குடுமையில் சுமந்து வந்த பள்ளி தாமத்தை ஆண்டவனுக்கு வணங்கி சாத்தினார். ஊனமுதை இறைவனுக்கு முன்னே இலையில் பரிமாறி வைத்து, ஆண்டவனே, இறைச்சியின் கடுமையான தசைகளை நானே பொறுக்கி எடுத்து கோலில் கோர்த்து தீயில் வேக வைத்து நன்றாக பதப்படுத்தினேன். அது மட்டுமல்ல, என் பல்லினாலே அவற்றை அதுக்கி என் நாவின் பழக்கத்தாலே இனிமையான ருசி பார்த்து கொண்டு வந்தேன். இந்த இறைச்சிகளை இதோ இலையில் பரிமாறி உம் திருமுன்னர் படைத்திருக்கிறேன். இவை மிகவும் சுவையாக இருக்கும். இதை உண்டு அமுது செய்தருளும் என்று இனிமையாகச் சொல்லி ஆண்டவனுக்கு அமுது செய்வித்தார். அப்போது திருக்காலத்தி மலையினாருக்கு இனிய நல்லிறைச்சி இன்னமும் வேண்டும் என்று பகலவனான சூரியன் பன்னடும் கரங்கள் கூப்பி வணங்கி அஸ்தமனமானான். அந்த மாலை பொழுது அணைந்ததும் திண்ணனார் திகைத்து, இரவு வந்து சேர்ந்தது. இனி கொடிய மிருகங்கள் இங்கு வந்து திரியுமே, அவை ஐயனுக்கு தீங்கு புரியாமல் காக்க வேண்டும் என்று பயந்தார். அதனால் கையிலே வில்லேந்தி நெஞ்சிலே தூய அன்பும் ஏந்தி தூக்கம் கொள்ளாமலும் சிவனாரை விட்டு நீங்காமலும் அருகிலே நின்று இரவு முழுவதும் காவல் புரியலானார். தவ முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் காண்பதற்கு அரியவரான சிவபெருமானை ஆர்வம் பெருக திண்ணனார் ஆறாத அன்போடு நேரில் தன் கண்களால் பார்த்து கொண்டு நீண்ட ராப்பொழுது நீங்கும் வரை தூங்காமல் நின்றார். இரவு முழுவதும் கண்ணுறங்காமல் காவல் புரிந்த திண்ணனார் இனி ஆண்டவனுக்கு இறைச்சி உணவு கொண்டு வர விரும்பினார். அதற்காக பன்றி, மான் முதலான மிருகங்களை அதிவிரைவில் சாமர்த்தியமாக வேட்டையாடி வரலாம் என்று அவர் தீர்மானித்து கையில் வில்லை எடுத்துக்கொண்டு வள்ளலை தொழுதுவிட்டு புறப்பட்டார். அப்பொழுது மலை கொழுந்தான திருக்காலத்தி சிவபெருமானை வழிபடுவதற்காக சிவகோச்சாரியார் என்னும் தவமுனிவர் அத்திருமலைக்கு வந்தார். அவர்தான் தினம்தோறும் திருக்காலத்திநாதருக்கு ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்பவர். அவர் வழக்கம் போல் பூஜை செய்ய புதுப்பூவும் நீரும் பிறவும் கொண்டு வந்தார். அவர் ஆதி சைவ மரபினர். இறைச்சி உணவுகளை அருவருப்பவர். சிந்தையில் நியமத்தோடு வந்து அவர் இறைவனின் முன்னால் வெந்த இறைச்சிகளும் எலும்பு துண்டுகளும் இறைந்து கிடப்பதைக் கண்டார். உடனே அவற்றை மிதியாது தாண்டி குதித்து ஓடினார். இந்த அனுசிதத்தை இறைவனின் சன்னதியில் செய்தவர் யார் என்று மனம் வருந்தலானார். இப்படி இறைவன் சன்னதியின் முன் இறைச்சி உண்பதற்கு வேடர்கள்தான் சிறிதும் அஞ்ச மாட்டார்கள். அதற்காக மனம் கூசவோ நோகவோ மாட்டார்கள். ஆகவே அவ்வேடப் புலையர்கள்தான் இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும். தேவதேவரே, உமது திருமுன்பு இந்த அனுசிதத்தை அவர்கள் செய்துவிட்டு போகலாமா? இவ்வாறு நிகழும்படி தேவரீர் திருவுள்ளம் கொள்ளலாமா என்று பதறினார். கண்ணீர் விட்டு அழுதார். கீழே விழுந்து கலங்கினார். பிறகு
திருமலை பெருமானுக்கு பூஜை செய்யாமல் இனியும் நான் இருக்கலாமோ என்று நினைத்து இறைந்து கிடந்த இறைச்சி துண்டுகளையும் எலும்புகளையும் தேக்கிலை கலனையும் கோயிலின் விளக்கு மாற்றால் கூட்டித் தள்ளி அப்புறப்படுத்தினார். அங்கே காணப்பட்ட செருப்படி சுவடுகளையும் நாயின் அடிச்சுவடுகளையும் திருவலக்கை கொண்டு தூய்மைப்படுத்தினார். பிறகு அவர் பொன்முகலி ஆற்றின் கரைக்குச் சென்று நீராடிவிட்டு வேகமாக திரும்பி வந்தார். இறைவன் சன்னதியில் நடந்த அபச்சாரத்தை போக்க பிராயச்சித்தம் செய்து இறைவருக்கு பூசை தொடங்கினார். திருமஞ்சனம், நீராட்டுதல், பூக்களால் அர்ச்சித்தல் முதலான பூஜை முழுவதையும் சிவகோச்சாரியார் முறைப்படி தம் வழக்கம் போல் செய்து முடித்து முதற் பெருமானின் திருவடிகளை வணங்கினார். குடுமிநாதரை அவர் கும்பிட்டெழுந்து தனி முதலான சிவபெருமானே என்று பன்முறை போற்றி வேத முறைப்படி மந்திரங்களை ஓதி துதித்து பிறைசூடிய பெருமானிடம் விடைபெற்று கொண்டு தனிந்த மனத்தோடு அத்தவ முனிவர் தம்முடைய தபோவனத்திற்கு போய் சேர்ந்தார். அத்திரு மலையின் பக்கத்திலுள்ள காட்டிலே இறைச்சி தேடச் சென்ற திண்ணனாரோ அங்குள்ள பெரு மலைகளின் இடைச்சரிவில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பன்றியை வேட்டையாடி கொன்றார். பிறகு அவர் ஒருபுறம் ஒளிந்து நின்று மிருகங்களைப் போல கூப்பிடும் பயிலோசையைக் கொண்டு கலைமான்களை அழைத்து அவற்றின் மேல் அம்புகளை எய்து கொன்றார். மறை முதலான விலங்குகளின் காலடி சுவடுகளை பின்பற்றி சென்று அவற்றையும் அம்பெய்து கொன்றார். வெயில் ஏறி வெங்கதிர் முற்றி நடுப்பகலும் ஆயிற்று. திண்ணனார் தம் வேட்டை தொழிலை முடித்து கொன்ற மிருகங்களையெல்லாம் ஒரு மரத்து நிழலில் கொண்டு போய் சேர்த்தார். அதன் பிறகு திண்ணனார் தம்முடைய பெரிய உரைவாளை உருவி தீக்கடை கோலை வெட்டினார். கொம்பு தேனை எடுத்து ஒரு கல்லையில் நிறைய கொண்டு வந்தார். விறகுகளை முறித்து அடுக்கி நெருப்புக்கடையும் அரணியால் தீ மூட்டினார். தாம் கொண்டு வந்த மிருகங்களை கூர்மையான அம்பின் நுனியால் குத்தியும் கொத்தியும் கொழுப்பு மிகுந்த பகுதிகளை தேர்ந்தெடுத்து கொழுந்து விட்டெறியும் தீயிலிட்டு பக்குவமாக வதக்கினார். அம்பின் நுனியினாலேயே அவற்றை சிறு துண்டுகளாக்கியும் கீறியும் அறிந்தெடுத்தும் ஒரு நீண்ட கோலில் கோர்த்து நெருப்பில் நன்றாக காய்ச்சினார். அவற்றை திருவமுதாக்க விரும்பி ஒவ்வொன்றாக எடுத்து தம் வாயிலே போட்டு சுவை பார்த்து எம்பெருமானுக்கென்று தேர்ந்தெடுத்தவற்றை தனியாக எடுத்து கல்லையில் வைத்தார். அவற்றின் மீது தேன் பிழிந்து கலந்தார். இவ்வாறு ஊனமுது ஆகியதும் பூசனைக்குரிய மலர்களை தன் குடுமையில் புனல் நீரை தன் வாயிலும் முன்பு போல தாங்கிக் கொண்டு விரைவாக இறைவனின் சன்னதியை அடைந்தார். அங்கு அவருக்கு முன்னால் சிவகோச்சாரியார் பூஜித்து சென்ற மலர்களை இறைவனின் திருமுடியிலிருந்து திண்ணனார் முன்பு போலவே தமது செருப்பு காலால் அகற்றினார். பிறகு முன்பு போலவே தம்முடைய முறைப்படி பூஜை செய்து முடித்து இறைச்சியாகிய அமுதை கல்லையுடன் எம்பெருமானின் முன்பு வைத்து, இது நான் நேற்று கொண்டு வந்த ஊனமுதத்தை காட்டிலும் மிகவும் நன்றாக இருக்கும். பன்றியின் இறைச்சியோடு இன்று மான், கலை, மறை, காட்டெருமை என்பனவற்றின் இறைச்சியும் கலந்திருக்கிறது. நானே சுவை பார்த்து சுவையானவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தேன். இதில் தேனும் கலந்திருப்பதால் இது தித்திப்பாக இருக்கும் என்று கூறி அன்போடு காலத்தி அப்பருக்கு திருவமுது செய்வித்தார். இவ்வாறு திண்ணனார் தம்முடைய முறைப்படியே திரு காலத்திநாதருக்கு தினந்தோறும் ஒப்பரும் பூஜை செய்து வந்தார். இரவு முழுவதும் இறைவனின் திருமுன் துயிலாது நின்று காவல் கொண்டிருப்பார். பகற்பொழுதில் இறைவனுக்கு இறைச்சி உணவு படைப்பதற்காகவே வேட்டையாடி வருவார். அந்தணரான சிவகோச்சாரியாரும் வழக்கம்போல் தினந்தோறும் அதிகாலையில் அங்கு வருவார். அங்கு வனவேடர் செய்துவிட்டு போயிருக்கும் பூஜை முறைகளைக் கண்டு மிகவும் மனம் வருந்துவார். பிறகு அவற்றை தீமை என அருவறுத்து அப்புறப்படுத்திவிட்டு தூய்மைப்படுத்தி சிவாகம முறைப்படி அர்ச்சித்து பூஜை முடித்து செல்வார். இது இவ்விதம் இருக்க திண்ணனாரின் தோழர்களான நாணனும் காடனும் தங்கள் நாட்டிற்கு சென்று வனவேட்டையின் போது நிகழ்ந்தனவற்றை திண்ணனாரின் தந்தையான நாகனிடம் கூறிவிட்டார்கள். திண்ணனாரின் செயலை குறித்து நாகன் மிகவும் மனம் வருந்தினான். ஊனும் உறக்கமும் இல்லாமல் மனம் அலைந்து தேவராட்டியையும் அழைத்து கொண்டு திண்ணனார் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அவர்கள் திண்ணனாரின் மனத்தை பற்பல திறத்தினாலும் பேதித்து பார்த்தும் திண்ணனாரை தங்கள் வழிக்கு கொண்டு வர முடியாமல் கைவிட்டு சென்றனர். இவ்வாறு திரு காலத்தி குடுமி தேவருக்கு வனவேடரின்
சொந்த முறை வழிபாடும் சிவகோச்சாரியாரின் ஆகம முறை வழிபாடும் கலந்து நிகழ்ந்து கொண்டே வந்தன. 5ஆம் நாளன்று சிவபுராணனை வழிபடுவதற்கு சிவகோச்சாரியார் வந்தார். இறைவன் முன் கிடக்கும் இறைச்சி உணவுகளை அப்புறப்படுத்திவிட்டு அவர் வழக்கம்போல் ஆகம முறைப்படி பூஜித்தார். பிறகு அவர், எம்பிரானே, இங்கு இவ்வித அனுசிதங்களை செய்து வருபவரை இன்னாரென்று இதுவரை நான் அறியேன். ஆகவே உம்முடைய திருவருளினால் இந்த துர்ச்செயலை ஒளித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துவிட்டு தம் இருப்பிடம் சென்றார். அன்றிரவு சிவபிரான் அவனது கனவில் தோன்றி, அனுசிதம் செய்யும் அவனை வஞ்செயல் வேடுவன் என்று நீ நினைக்க வேண்டாம். அவன் நல்லவன். அவனுடைய செயலை நான் சொல்கிறேன் கேள். அவனுடைய வடிவமெல்லாம் நம்மீதுள்ள அன்பேயாகும். அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவேயாகும். அவனுடைய செயல்கள் யாவும் நமக்கு இனிய செயல்களேயாகும். அவனுடைய நிலை இத்தகையதுதான். நீ அன்புடன் என் மீது சாத்திய அரும்பு மலர்களை அவன் அன்போடு தன் செருப்பு காலால் நீக்குவது என் மைந்தன் முருகவேலின் மலரடி படுவதை விட மிகவும் சிறப்புடையதாகும். உருகிய அன்புடன் அவன் வாயிலிருந்து உமிழும் நீரானது சந்து முனிவன் தன் காதினால் துப்பிய கங்கை நீரை விட எனக்கு தூய்மையான தீர்த்தமாகும். அவன் இம்மலைக்கு வந்து மெய்மலர உண்மையான அன்போடு என் மீது ஏதேதோ மலர்களையெல்லாம் சொரிகிறான். ஆகவே திருமால், பிரம்மா முதலியவர்கள் சாத்தும் தெய்வீக மலர்கள் கூட அவன் தன் தலையால் எனக்கு சாத்தும் மலர்களுக்கு ஈடாகா. எனக்கு சுவையாக உணவு ஊட்ட வேண்டும் என அவன் ஆசைப்பட்டு நன்றாக இறைச்சி வெந்திருக்கிறதா வென்று பதம் பார்ப்பதற்காக அவன் அதை தன் வாயில் மென்று சுவை பார்த்து படைக்கும் இறைச்சி அமுதானது வேத விதிப்படி வேள்விகளில் வேதியர்கள் முதலில் கொடுக்கும் அவிர்ப்பாகத்தை விட எமக்கு இனிமையாக இருக்கிறது. மண்ணிலம் போற்றும் மா முனிவர்கள் மகிழ்ந்து கூறும் மறை வழிபாடுகள் மந்திரங்கள் அனைத்தையும் விட அவ்வேடன் அன்புடன் முகம் மலர்ந்து அகம் நெகிழ்ந்து என்னையல்லாமல் வேறு ஓர் அறிவின்றி கூறும் வார்த்தைகளே எனக்கு இதமானவையாகும். அவன் எம்மிடம் செல்லும் அன்பின் திறத்தை நாளைக்கு காட்டுவோம். நாளை நீ ஒளிந்திருந்து காண்பாயாக. மனக்கவலை ஒளிக என்று கூறி மறைந்தார். கனவு நீங்கி கண் விழித்த சிவகோச்சாரியார் பொழுது புலரும் வரை கண் துயிலாமல் புரண்டார். மனதில் ஓர் அற்புத உணர்ச்சியும் அதே சமயம் ஒருவித பயமும் தோன்றிக்கொண்டே இருந்தது. மறுநாள் அவர் எழுந்து முந்திய நாளைப் போல பொன்முகலி ஆற்றை அடைந்து நீராடினார். திரு காலத்திநாதரை வழக்கம் போல பூஜித்து வழிபட்டார். பிறகு சிவபெருமான் அவருடைய கனவில் அருளியதற்கு இணங்க சிவலிங்கத்தின் பின்புறமாக ஓரிடத்தில் ஒளிந்திருந்தார். அன்று 6ஆம் நாள். திரு காலத்தி மலைக்கு சிவகோச்சாரியார் வருவதற்கு முன்பதாகவே திண்ணனார் கிளம்பி காட்டுக்கு சென்று முன்பு போல வேட்டையாடினார். குற்றமற்ற இறைச்சி உணவை தம் கையிலும் தூய்மையான திருமஞ்சன நீரை தம் வாயினுள்ளும் இறைவனின் திருவடியில் சாத்த வேண்டிய மலர்களை தம்முடைய குடுமையிலும் எடுத்துக்கொண்டு திரு காலத்திநாதரை நோக்கி விரைந்தார். இவ்வளவு நேரம் தாழ்த்திவிட்டேனே என்று அவர் எண்ணமிட்டு மிகவும் வேகமாக மலையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பல தீய சகுனங்கள் தென்பட்டன. இந்த தீய சகுனங்கள் இரத்த குறிப்பை காட்டுகின்றனவே. ஓ கெட்டேன்! எம்பெருமானுக்கு நான் இல்லாத சமயத்தில் என்ன தீங்கு சம்பவித்ததோ என்று எண்ணிக்கொண்டே அவர் ஓடி வந்தார். திண்ணனாரின் அன்பு முழுவதையும் சிவகோச்சாரியாருக்கு காட்டுவதற்கு சிவபிரான் திருவுளம் கொண்டார். தமது சிவலிங்க மேனியில் முகம் ஒன்றும் அதில் கண்கள் 3 காட்டி அந்த கண்களுள் வலது கண்ணிலிருந்து இரத்தம் வழியும்படி காட்டிக்கொண்டிருந்தார். அதை தொலைவிலிருந்தே கண்டுவிட்ட திண்ணனார் மிகவும் விரைந்து ஓடி வந்தார். சிவனாரின் கண்களிலிருந்து வழிந்து கொண்டிருந்த இரத்தத்தைக் கண்டு மதிமயங்கினார். அவர் பொன் முகலி ஆற்றினிலிருந்து தம் வாயினுள் கொண்டு வந்திருந்த நல்ல நீர் சிந்தியது. கையில் இருந்த இறைச்சியும் வில்லும் சிதறி கீழே விழுந்தன. பூஜிப்பதற்காக கொண்டு வந்த பள்ளிதாமங்கள் அவருடைய தலை குடுமையிலிருந்து கீழே கொட்டின. சிந்தையினிலே திண்ணனார் பதைத்து தரையிலே விழுந்தார். பிறகு கீழே விழுந்தவர் எழுந்து நின்றார். எம்பிரான் கண்களிலிருந்து வழியும் இரத்தத்தை நிறுத்த கருதினார். தம் கையை வைத்து துடைத்தார்.
அப்படி துடைத்தும் இரத்தம் வடிவது நிற்கவில்லை. யாது செய்வது என்பது அறியாமல் திண்ணனார் திகைத்தார். சிறிது தூரம் சென்று மயங்கி கீழே விழுந்தார். பிறகு மயக்கம் தெளிந்து எம்பிரானுக்கு இத்தகைய துன்பம் செய்தவர் யார் என்று எழுந்தார். திசைகள் எங்கும் பார்த்தார். வில்லை எடுத்தார். ஏற்ற அம்புகளை தேர்ந்து எடுத்துக்கொண்டு, இந்த மலையில் எனக்கு மாறாக கொடிய வேடர்கள் யாராவது இத்தகைய தீங்கு செய்தனரோ, சிங்கம் முதலான விலங்குகள் செய்தனவோ என்று எண்ணி அந்த மலைச்சாரலில் நெடுந்தூரம் சென்று பார்த்தான். அவர் தேடிய இடங்களிலெல்லாம் வேடர்களையோ மிருகங்களையோ காணாமல் திரும்பி வந்தார். எம் பெருமானின் திருவடிகளை தொழுது அத்திருவடிகளை கட்டி தழுவி கண்ணீர் வடித்தார். கதறி அழுதார். இந்த பரமனாருக்கு பாவியாகிய நான் கண்டபடி நேர்ந்திருப்பது என்ன? உயிரினும் இனியவரான எங்கள் அத்தனாருக்கு இந்த துன்பம் நேர்ந்தது என்ன? விரும்பி வந்தவர்கள் பிரிய மாட்டாத விமலனாருக்கு நேர்ந்தது என்ன? இதனை தீர்க்கவல்ல வழியையும் அறியேன், என் செய்கேன் என்று கதறி கதறி அழுதார். எம்பிரானுக்கு ஏற்பட்ட இத்தீங்கு என்ன செய்தால்தான் தீருமோ? தீங்கு செய்தாரையும் காணேன். அம்பினால் ஏற்படும் புண்களுக்கு வனவேடர் வழக்கமாக வைத்து கட்டும் மூலிகைகளை மலையடிவாரத்தில் தேடிக்கொண்டு வருவேன் என்று கூறி சென்றார். பச்சிலைகளை வனங்களெங்கும் தேடி பறித்து கொண்டு மன வேகத்தை விட வேகமாக மாமலைக்கு திரும்பி வந்தார். உதிரம் பெருகும் இறைவனின் திரு கண் மீது பச்சிலைகளை பிழிந்து சாற்றை வடித்தார். அப்படி பிழிந்திருந்தும் கண்களில் பெருகியூற்றும் புண்ணின் இரத்தம் நிற்கவில்லை. இந்த நிலைமைக்கு என்ன செய்வது என்று திண்ணனார் யோசித்தார். ஊனுக்கு ஊனை உற்ற நோய் தீர்க்கும் என்ற பழமொழி அவருக்கு நினைவில் வந்தது. எம்பிரானுடைய கண்ணுக்கு ஏற்பட்ட நோயை தீர்க்க வேண்டுமானால் இனி என்னுடைய கண்களை அம்பினால் தோண்டி எடுத்து எம்பிரானின் உதிரம் விழும் கண்ணில் அப்பினால் அந்த புண்ணின் இரத்தம் நின்றுவிடும் என்று கருதினார். உடனே மதர்த்தழும் உள்ளத்தோடு மிகவும் மகிழ்ந்து தம்முடைய முதன்மையான வலது கண்ணை கூறிய அம்பினால் தோண்டி எடுத்து காலத்தினாதரின் புண்பட்ட கண்ணில் அப்பினார். உடனே அந்த கண்ணில் வழிந்து கொண்டிருந்த இரத்தம் நின்றது. அதை திண்ணனார் கண்டார். மகிழ்ச்சி பெருக்கினால் தரையிலிருந்து தவ்வி பாய்ந்தார். மலை போன்ற தம் தோள்களை தட்டி கொண்டார். ஆனந்த கூத்தும் ஆடினார். நான் செய்த இந்த புத்திசாலித்தனம் மிகவும் நன்று நன்று என்று சிரிப்பு தோன்ற அகமகிழ்ந்து ஒன்றிய பெருங்களிப்பினாலே உன்மத்தரை போலானார். காலத்தினாதர் தம் மெய்யன்பரான திண்ணனாரின் பேரன்பை அதற்கு மேலும் எடுத்து காட்டுவதற்காக திருவுள்ளம் கொண்டு தமது மற்றொரு கண்ணான இடது கண்ணிலிருந்தும் வற்றாத இரத்தம் பெருகி ஒழுகும்படி செய்தார். இதை கண்டதும் தேவரை விட மேலானவரான திண்ணனார், ஓ கிட்டேன், எமது காலத்தினாதரின் ஒரு கண்ணிலே புண் இரத்தம் நின்றுவிட்டதென்றாலும் மறுகண்ணிலும் இரத்தம் பொங்கி எழுகிறதே, ஆனால் இதை கண்ட நானா மருள்வேன்? இதை தீர்க்கும் மருந்துதான் என் வசம் இருப்பதைக் கண்டுகொண்டேனே. ஒரு கண் போனால் இன்னொரு கண்ணும் என்னிடம் இருக்கிறது. அதையும் தோண்டி எடுத்து இறைவனின் கண்களிலே அப்பி இந்த புண் ஒழுக்கை நிறுத்திவிடுவேன் என்று மனம் துணிந்தார். தம்முடைய இடது கண்ணையும் தோண்டி எம்பெருமானின் உதிரம் பெருகும் கண்ணிலே அப்புவதற்காக முயன்றார். அந்த கண்ணையும் எடுத்துவிட்டால் அவரால் எதையுமே பார்க்க முடியாதல்லவா? அதனால் இறைவரின் புண்பட்ட கண் எதுவென அடையாளம் கண்டுபிடித்து தம் கண்ணை அதில் பதிப்பதற்காக இறைவனின் இரத்தம் ஒழுகும் கண்ணின் மீது தமது காலை ஊன்றிக் கொண்டார். பிறகு திண்ணனார் உள்ளம் நிறைந்த விருப்பத்தோடு ஓர் அம்பை கையில் எடுத்துக்கொண்டு தமது இடது கண்ணை தோண்டுவதற்காக முயன்றார். அதை கண்டதும் மகாதேவராகிய காலத்தினாதருக்கு மனம் பொறுக்கவில்லை. வெள்ளருது வாகனமும் அருள் வள்ளலாருமான திரு காலத்தியப்பர் தமது திரு கையை வெளியே நீட்டி அன்பினால் இடது கண்ணையும் தோண்ட முயலும் திண்ணனாரின் கைகளை தடுத்து பிடித்து கொண்டு, நில்லு கண்ணப்பா நில்லு, கண்ணப்பா நில்லு, கண்ணப்பா என்று 3 முறை தம் அமுதம் போன்ற திருவாக்கால் கூறி அருள் புரிந்தார். வேடர் தலைவராகிய கண்ணப்பர் தமது கண்ணை தோண்டி அப்பிய போதும் அவருடைய இறைச்சி அமுதை விரும்பி புசித்த இறைவர் அவருடைய
கையை தடுத்து பிடித்த போதும் பெரும் தவமுறிவரான சிவகோச்சாரியார் பார்த்து கொண்டிருந்தார். ஆகையால் கண்ணப்பரின் பக்தி நிலையை கண்டு வியந்தார். காலத்திநாதரை வணங்கினார். நான் மறைகளும் முழங்கின. நான்முகன் முதலான தேவர்களும் பூமாரி பொழிந்தார்கள். அன்று முதல் திண்ணனாருக்கு கண்ணப்பர் என்ற பெயர் வழங்கலாயிற்று. அருந்தவம் செய்யும் முனிவருக்கும் கிட்டாத பரம்பொருளான சிவபெருமான் 6 நாளுக்குள் அன்பரான கண்ணப்பருக்கு காட்சியளித்தார். அவரது திரு கண்ணில் ஒழுகிய இரத்தத்தைக் கண்டு அன்பில் திறத்தால் தமது இடது கண்ணையும் தோண்டி அப்ப முயன்ற கண்ணப்பனின் கையை முக்கண்ணனார் பிடித்து கொண்டு, ஒப்புயர்வற்ற கண்ணப்பா, நீ எமது வல பக்கத்திலே எப்போதும் நிற்பாயாக என்று திருவருள் புரிந்தார். இதை காட்டிலும் அடையத்தக்க பேறு வேறு என்ன உண்டு? அத்தகையவாறான கண்ணப்பரை வாழ்த்தி வணங்கிவிட்டு நாமும் இறைவன் திருவருள் பெறுவோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இதே போல் ஒரு அடியவரின் கதையோடு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.